தமிழ் கூறும் நல்லுலகுக்கு பட்டிமன்ற நடுவர், தன்னம்பிக்கை பேச்சாளர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். ரசித்து உழைத்தால் அதுதான் உழைப்பு, இல்லாவிட்டால் அது வெறும் பிழைப்பு. கடமைக்கு செய்தால் தோல்வி, கடமையை செய்தால் அதுதான் வெற்றி. அப்படி தன்னுடைய கடமையை கண்ணும் கருத்துமா செஞ்சு தனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வாங்கிக்கிட்ட ஒரு மனுஷனை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிராவில் ஒரு எளிய குடும்பத்தில், வறுமையான குடும்பத்தில் ஒரு மகன் பிறந்து வளர்ந்தான். அப்பாவால் அவனை நல்லா படிக்க வைக்க முடியல. அதனால் 7வது 8வது வரைக்கும் தான் அந்த புள்ள படித்தான். ஆனாலும் படிக்கணும், நிறைய படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணுங்கிற ஆசை மனசில் இருந்தது. ஆனால் அதை நிறைவேற்றுறதுக்கு அப்பாவால் முடியல. அதனால் தான் படித்த படிப்பை வச்சுக்கிட்டே இதுக்கு தகுந்த வேலை ஏதாவது கிடைக்குமான்னு யோசனை பண்ணான். டிரைவிங் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல டிரைவிங்கை கற்றுக்கிட்டான், லைசன்ஸையும் வாங்கினான். தன்னுடைய 7வது 8வது படிப்பை வச்சு அந்த லைசன்ஸையும் வச்சு அரசாங்கத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணால் அவனோட படிப்புக்கும் அவனோட டிரைவிங் திறமைக்கும் அரசாங்கத்தில் ஒரு டிரைவர் வேலை கிடைச்சிது. கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல டிரைவிங் திறமையால் தன்னுடைய தகுதியை அவனே வளர்த்துக்கிட்டான், திறமையையும் வளர்த்துக்கிட்டான். ஒரு கட்டத்தில் மாவட்ட கலெக்டருக்கு இவர் தான் டிரைவர் வேலை பார்க்கணுங்கிற அளவுக்கு நல்ல உயர்வான இடத்துக்கு வந்தார். எந்த கலெக்டர் வந்தாலும் அந்த கலெக்டருக்கு டிரைவர் வேலை பார்க்கறது தான் இவரோட முதன்மையான டியூட்டியாக இருந்தது. அந்த அளவுக்கு தன்னுடைய டிரைவிங் திறமையாலையும் தன்னோட நடத்தையாலையும் நல்ல பேர் வாங்கியிருந்தார். நாளாச்சு, அவருக்கும் திருமணமாச்சு, குடும்பமாச்சு, குழந்தைங்க பிறந்தது, அவருக்கும் வயசாச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த டிரைவர் வேலையே பார்த்து அவரும் ஓட்டி இருந்தார். அந்த இடைப்பட்ட காலத்தில், அந்த 30 வருஷ காலத்தில் எத்தனையோ கலெக்டர்கள் வந்து மாறி போயிருந்தாங்க. ஒருத்தர்கிட்ட கூட இவர் கெட்ட பேர் வாங்கலை. எல்லா கலெக்டர்கிட்டையும் இவர் நல்ல பேரை மட்டும்தான் வாங்கியிருந்தார். எல்லா கலெக்டரும் டிரான்ஸ்ஃபரில் வேற ஊருக்கு போகிறப்ப அவசியம் இவரை கூப்பிட்டு, எனக்காக நல்லபடியாக நீங்கள் கார் ஓட்டுனீங்க, என்னுடைய பயணத்தை சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும்னு எல்லா கலெக்டரும் சொல்லிட்டு போகிற அளவுக்கு அவர் ரொம்ப அருமையாக தன்னுடைய வேலையை செஞ்சார். அப்படிப்பட்டவருக்கு 30 வருஷம் முடிஞ்சு அவருடைய ரிட்டையர்மெண்ட் வந்தது. அந்த ரிட்டையர்மெண்ட் டேல அவருக்காக ஒரு பாராட்டு விழாவை எல்லாரும் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த விழா முடிஞ்ச உடனே அப்போ கலெக்டராக இருந்த, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய விதர்பா மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த ஸ்ரீகாந்த்னு சொல்லக்கூடியவருக்கு இவருடைய பண்பும் நடத்தையும் டிரைவிங் திறமையும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் அந்த பாராட்டு விழா முடிஞ்ச உடனே எல்லாரும் மேடையை விட்டு கீழே இறங்கினாங்க. அந்த டிரைவரும், ரிட்டையர்டான அந்த டிரைவரும் கீழே இறங்கினார். அந்த டிரைவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த கலெக்டர் ஒரு வார்த்தை சொன்னார். இத்தனை நாள் எனக்காக நீங்கள் கார் ஓட்டியிருக்கீங்க, இன்னைக்கு உங்களுடைய டியூட்டி முடியுது, ரிட்டையர்ட் ஆகிறீங்க. அதனால் எனக்காக என்னுடைய ஆசையை நீங்கள் தட்டாமல் ஏற்றுக்கணும். நீங்கள் என்னுடைய இடத்துல அந்த காரில் உட்காந்து வரணும். நான் உங்களுக்கு உங்களுடைய இடத்துல டிரைவராக இருந்து உங்கள் வீடு வரைக்கும் நான் ஓட்டுறேன்னு சொன்னப்போ அந்த 58 வயசு முதியவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். இத்தனை வருஷம், 30 வருஷம் நான் நல்லபடியாக வேலை பார்த்துருக்கேன். என்னுடைய வேலைக்கு இந்த கலெக்டரே தரக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம், கௌரவம் இது. இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்காமல் இத்தனை நாள் நான் பார்த்த டியூட்டிக்கு கிடைக்கிற மிகப்பெரிய விருது இதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார். அந்த மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரியதொரு மாவட்டத்தினுடைய கலெக்டரே அந்த 30 வருஷம் வேலை பார்த்த டிரைவரை தன்னுடைய சீட்டில் உட்கார வச்சு, டிரைவர் சீட்டில் கலெக்டர் உட்கார்ந்து அவருடைய வீடு வரைக்கும் ஓட்டிட்டு போய் வீட்டில் போய் இறக்கி விட்டார். பார்க்கக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அதில் நீங்கள் நம்பர் 1ஆக இருந்தால், நல்ல திறமைசாலையாகவும் பண்பாளராகவும் இருந்தால் அந்த பணி உங்களை உயர்த்தும். இதுதான் அந்த டிரைவருக்கு கலெக்டர் கொடுத்த மரியாதை. அன்பிற்கினியவர்களே, செய்கின்ற வேலையை தேனீயை போல சுறுசுறுப்பாக செய்யுங்கள். மலையளவு பாராட்டு உங்களுக்கு மாலையாக வந்து விழும். நன்றி, வணக்கம்.